ஒரு பக்கம் பிக் பாஸ் டீம் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றோம் அப்படின்றத சொல்லுவாங்க விஜிஎஸும் பிக் பாஸ் டீம். ஆனா நம்ம பார்க்கும்போது அவங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்ற மாதிரி தெரியல. அதுல ஏதோ ஒரு ஃபேவரிசம் இருக்கிறது. அவங்க சைலண்டா அவங்களுக்கு தேவையான 6 நபர்களை புஷ் பண்றாங்களோ அப்படின்ற ஃபீலிங் நமக்குள்ள வருது. அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டுருங்க மக்களே. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் ஆகிருந்தும் லைக் போட மாட்டீங்க. அதை போட்டுருங்க. மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட், கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு மேட்ரு 2 வாரமாக நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெருசாக அட்ரஸ் பண்ணப்படலை, இன்னைக்கும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு. 3 ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் நமக்கு உறுதி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்க்கறது வேஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு மேட்டர்லாம் எடுத்தால் யார் டேமேஜ் ஆவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கனி, சபரி, கெமி, எஃப்ஜே, அந்த ஒரு பர்டிகுலர் கூட்டமே டேமேஜ் ஆவாங்க. அந்த டேமேஜை நாங்கள் பண்ண விட மாட்டோம், அந்த டேமேஜை நடத்தவும் மாட்டோம் அப்படின்றத தெளிவாக இருந்தால் அதை எக்ஸ்போஸ் பண்ணாமே காத்துட்டு இருக்காங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணால் மக்களுக்கு போயிடும், 1 hour எபிசோட்ல ஏர் ஆயிரும். இதன் மூலியமா பல விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை காட்டவே மாட்டோன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல தீர்ப்பு கொடுக்கணும், அந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் கடந்து போயிடுவோம். ஸோ அதை நாங்கள் கேட்டால் தான் போய் ரீச் ஆகும். நாங்கள் கேட்கவே இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்கல்ல, மன்னிச்சிருவாங்கல்ல, அந்த கேட்டகரியில் இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க, உப்பு மட்டும் தான் இங்கே பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்களா? உப்பு மட்டும் பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த எதெல்லாம் நம்ம மெயினான பிரச்சனைகள் இருக்கோ அது எதுவுமே அட்ரஸ் பண்ணாமல் போடுறது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்கறத அட்ரஸ் பண்ணாதான் நம்ம அந்த ஷோவை விரும்பி பார்ப்போம், நம்மளால கனெக்ட் ஆக முடியும். அதுவே இங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் மெயின் ட்ராபேக். சவுத் இந்தியன் பிக் பாஸ்லயே எல்லா பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோடும் ஃபயரா பயங்கரமா போயிருக்கு. ஆனா அடிமட்டத்துக்கு கொஞ்சம் லோவாயிட்டு போறது என்னன்னா தமிழ் பிக் பாஸ் மட்டுமே. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ எத்தனை பேர் உங்க சேனல் சேவ் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்ற ஒரு கடந்த 2 வாரம் வீக்கெண்ட் எபிசோட மட்டும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். ஸோ பல இடங்கள்ல கனியை மட்டும் ஸ்பெஷலா பிக் பாஸ் பாராட்டுறது என்ன, பிக் பாஸ் வந்து க்ளூ கொடுக்கறது என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. விஜேஎஸ் கூட அதுக்கேற்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்றாரு, கிளியரா தெரியுது. இதுல கேப்டன்சி டாஸ்க்னு ஒன்று வச்சாங்க. அதுல கமருதீன், சபரி மற்றும் கனி, இந்த 3 பேருக்கு அந்த டாஸ்க் வரும்போது நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா மற்ற டீம் மேட்டோட அவங்க விளையாடல, அவங்களுக்கான கேம் அவங்க விளையாடல. ஸோ அவங்க கேப்டன் ஆகணுமா ஆகக்கூடாதுன்றதை ஹவுஸ் மேட்ச் டிசைட் பண்றாங்க. இண்டிவிஜுவல் டாஸ்கா இருந்தா அவன் சில பேர் திறமையை காமிச்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை கமருதீன் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தவங்க ப்ராசஸ் படி ஜெயிக்கணும்னு நினைச்சா கமருதீனால ஜெயிக்க முடியாதுன்றது அந்த டீமுக்கும் தெரியும். அந்த பேசிஸ்ல தான் அந்த டாஸ்க்கும் வச்சாங்க. எய்தர் கனி ஆர் சபரி தான் வருவாங்கன்றதும் கம்ப்ளீட்டா தெரியும். அந்த பேசிஸ்லயும் கேப்டன்சி டாஸ்க்லயும் ஒரு நியாயமா இல்ல, அவங்க எதிர்பார்த்த நபருக்கு ஏற்ற மாதிரி அந்த டாஸ்கை வச்சாங்க, அதுக்கேற்ற மாதிரி அந்த நபரும் கேப்டன் ஆனாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம் அந்த டாஸ்கே. ஓகே, அடுத்து யார் யாரெல்லாம் சேவ் பண்றாங்க? சபரியை சேவ் பண்ண ட்ரை பண்றாங்க, கனியை சேவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன் நேற்று அந்த டீமை போட்டதுல அவங்கள தானே இருந்தாங்க, அதை ரோஸ் பண்ணிருக்கலாமே. அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்களே, ஒரு பக்கம் கலை, கமருதீன், பார்வதிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்கல்ல, அதை ஓப்பனா போட்டு உடைச்சிருக்கலாமே. ஏன் உடைக்கல, எதுக்கு உடைக்கல அப்படின்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதை உடைக்காம அப்படியே சைலண்டா டிராவல் ஆகுறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் எஃப்ஜேவும் காப்பாத்துறாங்க அப்படின்றது கிளியராகவே தெரியுது. ஒரு பக்கம் கனி, சபரி, எஃப்ஜேவே ஏதோ சேதுபதி சாரும் இவங்களும் காப்பாத்துறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா சேதுபதி சாருக்கு வந்து ஒரு சில பர்சன்ஸ் மேல ஒரு பாசம் வந்துடும், ஒரு கன்சர்ன் வந்துடும். போன சீசன் ஜெஃப்ரியா இருக்கு, இந்த சீசன் எஃப்ஜேவா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ், எவ்வளோ நிறைய விஷயங்கள் அந்த டாஸ்க்ல அவர் பண்ண வேர்ட்ஸா இருக்கட்டும், பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணதா இருக்கட்டும், ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுக்கும் எதுவுமே நீங்க சொல்லலையே, ஒரு வார்த்தையும் கேட்கலையே. அப்ப என்ன நடக்குதாங்க? அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம், என்ன வேணாலும் வீட்டுல பண்ணா நாங்க கேட்க மாட்டோம், இது பண்ண மாட்டோம். அதுலயும் குறிப்பா அங்க உள்ள நடக்கிற அந்த சின்ன சின்ன கண்டென்ட் என்னால சொல்ல முடியல. ஆதிரி எஃப்ஜேக்குள்ள நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல அரோரா மற்றும் துஷார் நடக்கிறதா இருக்கட்டும், அதை கூட நீங்க பேச மாட்டீங்க, அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க. ஸோ எஃப்ஜேவை சேவ் பண்றது கிளியரா தெரிஞ்சு போச்சா? கெமி மேட்ரு, கெமி இந்நேரம் ஓட்டு அடி வாங்கி சைலண்டா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அந்த போன வாரம் ஒரு மேட்ரு இருந்தது இல்லையா, அது கூட வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலையே. அந்த வயிறு மேட்ரு, அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தா ஒரு இது வரும், சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். அதை டிஸ்கஸ் பண்ணாம அதை அப்படியே கடந்து போயிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ எதெல்லாம் மெயினா இருக்கோ அதெல்லாம் கடந்து போறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த சைட்ல இருக்கிற நபர் அப்படி இருக்காங்க, அது நமக்கு தேவைப்பட்ட நபரா இருக்கிறதால கடந்து போறாங்க அப்படின்றது நம்ம கிளியர் கட்டா புரிஞ்சுக்கலாம். ஏன் நேத்து பாருங்க, ஆதிரை கூட தான் விஜய் சேதுபதி ஆமா ஹோஸ்ட்டுக்கே நான் மதிப்பு கொடுக்கல, மரியாதை பேசல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபுட்டேஜ் மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க, பாத்தீங்களா இல்லையா? அந்த ஃபுட்டேஜ் மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டு ஆதிரை அவங்க சேவ் பண்ணிட்டாங்க.
இல்லைன்னா விஜேஎஸ் கிட்ட திரும்பவும் செம்மையான திட்டுகளோ இதுகளோ வாங்க வேண்டியது இருக்கும். அதனால அங்க கட் பண்ணிட்டேன்னா ஆதிரா தப்பிச்சிருவாங்கன்ற மாதிரி அழகா ஃப்ரைடே எபிசோட்ல எப்படி அந்த ஒரு டயலாக மட்டும் கட் பண்ணி தூக்குனாங்க பாத்தீங்களா, அழகா அந்த இடத்துல கட் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கலையும் கலையை வந்து சேனல் மேல புஷ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க அப்படின்றது தான். நேத்து எபிசோட்ல விஜய் சேதுபதி நீ ஒண்ணுமே தெரியலடா மந்திரம் போட போறியான்னாரு. அதுக்கப்புறம் கலை வந்து கிழிச்சு விட்டான், சபரியை வச்சு செஞ்சு விட்டான். இந்த வாரம் கலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், அடுத்த நகருக்கு எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி தீவிரமான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது மக்களே. ஸோ அதனால விஜய் சேதுபதி ஸ்கோப்பை கொடுத்து விட்டாரு, இவங்கெல்லாம் புஷ் பண்ணி மேலே எடுத்துட்டு போலான்றது தான் பிளானிங். சபரியா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், கெமியா இருக்கட்டும், எஃப்ஜேவா இருக்கட்டும், ஆதிரை மற்றும் கலை இவங்கெல்லாம் வந்து ஒரு விதமான ஹெல்ப் பண்ணி மேலே தூக்கிட்டு போறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது என்னால கண் கூட பார்க்க முடியுது. உங்களால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு லைக்கை போட்டுருங்க மக்களே. லைக் கம்பல்சரி. பாய் கைஸ்.